ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டே சூப்பராக ஸ்டார்ட் ஆச்சுது. இன்றைக்கி பசங்களுக்கு மட்டும்தான் ஸ்கூல் இருக்குது. அதோட பசங்களுக்குமே இன்றைக்கி டிஸ்கோ பார்ட்டி இருக்குது அவங்களோட ஸ்கூலில். ஸோ அதனால் இன்றைக்கி அவங்க கலர் ட்ரெஸ் தான் போட்டு போடுறாங்க. 2 பேருக்குமே கலர் ட்ரெஸ் தான், 2 பேருக்குமே டிஸ்கோ பார்ட்டியும் இருக்குது. டிஸ்கோ பார்ட்டியில் எப்படின்னா, சின்னதுக்கு வந்து அந்த ஸ்கூல் டைமிங்குள்ளேயே 1 hour வச்சுட்டு விட்டுறாங்க. அவங்களுக்கு வந்து நம்ம ஆன்லைன்லேயே பே பண்ணால் போதும். அவங்களே ட்ரிங்க்ஸு, அப்புறம் ட்ரிங்க்ஸ்னால் பிள்ளைங்களுக்கு ஜூஸ், அப்புறமா ஸ்நாக்ஸ் எல்லாமே அவங்களுக்கு ஃப்ரீயாகவே கொடுக்குறாங்க என் சின்னதுக்கு. ஆனால் என் பெருசுக்கு அப்படி இல்லை. ஸ்கூல் முடிஞ்சு நெக்ஸ்ட்டு 1 hour தான் அவங்களுக்கு டிஸ்கோ பார்ட்டி இருக்குது. அதோட அவங்களுக்கு வந்து அவங்க மணி ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கெல்லாம் அவங்களுக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி பார்ட்டியில் வந்து ஒரு 5 pounds பிலோவாக கொண்டு வர சொல்லியிருக்காங்க. ஸோ அங்கே குட்டி குட்டி ட்ரக் ஷாப்ஸ் எல்லாமே வச்சுருப்பாங்க. ஸோ அதில் அவங்க ஷாப் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி அவங்க கிளாஸுக்குள்ளேயே, அதாவது அந்த ஹாலுக்குள்ளேயே வச்சு அப்படி வச்சுருப்பாங்க. லாஸ்ட் இயரும் அப்படி தான் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி இந்த இயரும் இருக்குது. ஸோ அதெல்லாமே பயங்கர ஈகராக பசங்க போகிறாங்க. இது என் பெருசுக்கு இந்த மாதிரி ஒரு வாலெட்டில் அவங்களோட நேம் எழுதி அவங்களோட காயின்ஸையும் போட்டு தர மாதிரி மெசேஜ்லாம் போட்டிருந்தாங்க ஸ்கூலில். ஸோ அது மாதிரி தான் நானும் பண்ணியிருக்கேன். கலர் ட்ரெஸ்லாம் போட்டுட்டு ரெடி ஆகிட்டாங்க. ஸோ இன்றைக்கி டிஸ்கோ பார்ட்டின்னொடனே பயங்கர ஈகராக கிளம்பியாச்சு 2 பேருமே. அதோட பெருசுக்கு காசு கொடுத்தோடனே சின்னது எனக்கும் காசு வேணும்னு சொல்லிட்டு இருந்துச்சு. பட் அவளுக்கெல்லாம் நாங்கள் ஆன்லைனில் பே பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவளையும் ரெடி பண்ணியாச்சு. அப்படி நாங்களே ஸ்கூலுக்கு கிளம்பிட்டோம். எல்லாருமே பசங்க எல்லாருமே கிளம்பியாச்சு. குளிர் இருக்கனால ஜாக்கெட் அதெல்லாமே போட்டுட்டு நாங்களும் அப்படியே ஸ்கூலுக்கு கிளம்பிட்டோம். பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு அப்புறம் இன்றைக்கி ஹஸ்பண்டுக்கு வந்து இன்றைக்கி லீவ் தான். ஸோ நாங்கள் 2 பேருமே அப்படியே வெளியே போகிறதுக்கு வந்துட்டோம். வெளியே சும்மா அப்படியே ஷாப்பிங்லாம் பண்ணலான்னு வந்தோம். இங்கே இப்போ ஒரு புக் ஷாப்புக்கு வந்தோம். அங்கே என் பொண்ணுக்கு புக்கு வாங்கிட்டு அப்படி ஒரு ஃபர்னிச்சர் ஷாப்பில் வந்து சோஃபா பார்க்குறதுக்காக வந்தோம். நல்லா இருந்துச்சு, பார்த்தோம். பட் வாங்கலை, ஜஸ்ட் பார்த்துட்டு அப்புறம் ஒரு ட்ரை ஃப்ரூட் ஷாப்புக்கு வந்துச்சு. கொஞ்சம் ட்ரை ஃப்ரூட்லாம் வாங்க வேண்டியது இருந்துச்சு. ஸோ அதெல்லாமும் வாங்கிட்டு ஷாப்பிங் அப்படி சும்மா ஜஸ்ட் அப்படி வாக்கிங் ஷாப்பிங் அப்படிலாம் போயிட்டு வந்தோம். அப்புறம் இப்போல்லாம் நிறையவே கிறிஸ்மஸ் ட்ரீ அங்கங்கே வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ அங்கே இருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்துட்டு பசிக்க ஆரம்பிச்சிட்டு ஸோ கொஞ்சம் சாப்பிட்றதுக்காக ஆப்பிள் டர்னவர் ஒன்று வாங்கிட்டு அப்படியே நாங்களும் சாப்பிட்டுட்டே நடந்து வீட்டுக்கும் வந்துட்டோம். பசங்க இல்லாதனால இன்றைக்கி ஃபுல் டே அப்படி வெளியே தான் போச்சுது. அப்புறம் வந்துட்டு நானும் லஞ்சு சாப்பிட்டுட்டு அப்படி இனி பசங்களை கூப்பிட போகணும். டைம் ஆகிட்டு. சின்னதை மட்டும் இப்போ சீக்கிரமாக கூப்பிட்ற மாதிரி இருக்கும். பெருசுக்கு இன்னும் 1 hour கழிச்சு தான் போய் கூப்பிட்ற மாதிரி இருக்கும். ஸோ நானும் கடன் வந்து சாப்பிட்டேன். ஆக்சுவலாக நான் லேட்டாக தான் வந்தோம். வெளியே போயிட்டு வரவே இன்னும் 1/2 hour தான் இருந்துச்சு. அதுக்குள்ளே ஃபாஸ்ட்டாக நானும் சாப்பிட்டுட்டு இனி சின்னதை கூப்பிட போகணும். அப்படி லஞ்சை முடிச்சுட்டு ஸ்கூலில் போய் சின்னதையும் கூட்டிகிட்டு வந்துட்டேன். சின்னதை கூப்பிட்டு வந்துட்டு அப்புறம் அப்படி பெருசையும் போய் கூட்டிகிட்டு வந்தாச்சு. அப்புறம் நான் இன்றைக்கி என்னெல்லாம் வாங்கினேன்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். இந்த 3 புக்கு வாங்கினேன் என் சின்னதுக்கு, பெருசுக்கு ரீட் பண்ணுறதுக்காக. இது வந்து இந்த பிரிட்டிஷ் ஃபவுண்டேஷன்லலாம் நிறையா ஆஃபரில் போடுவாங்க. ஸோ அதுலேருந்து 3 புக் அப்பப்போ அவள் முடிக்க நான் இந்த மாதிரி இப்போ எங்கேருந்து வாங்கிட்டு வந்துடுவேன். ஸோ இந்த 3 புக்குமே அவளுக்கு பெருசுக்கு வாங்கினேன். நைட்டு ரீட் பண்ணுறதுக்காக வாங்கினேன். அப்புறம் ட்ரை ஃப்ரூட் ஷாப்பில் வந்து கொஞ்சம் ட்ரை ஃப்ரூட்ஸ் கேஷ்யூ, சால்டட் கேஷ்யூ கொஞ்சம் வாங்கினேன். நல்லா இருந்துச்சு. முன்னமே நான் வாங்குவேன் அடிக்கடி. ஸோ இப்போ காலியானோடனே அதுவும் போய் வாங்கிட்டு அப்புறமா இது கிஸ்மிஸ் அதுவும் வாங்கினேன். அது சும்மா தான். ஸோ அது 2மே வாங்கிட்டு வந்தேன். ஸோ எல்லாமே அப்படியே எடுத்து வச்சுட்டு இருந்தேன். ஆக்சுவலாக இந்த ட்ரை ஃப்ரூட் ஷாப்பில் எல்லாமே நல்லாயிருக்கும். நாங்கள் அப்பப்போ காலி ஆகுறப்போ அங்கே தான் போய் வாங்கிட்டு வருவோம். ஸோ இந்த வாட்டியும் அப்படி நாங்கள் வாக்கிங் போனனால அப்படியே வாங்கிட்டு வந்தாச்சு. அதோட பசங்களுக்கு வந்து கொஞ்சம் குக்கீஸ் வாங்கிட்டு வந்தோம். இந்த குக்கீஸும் சூப்பராக இருந்துச்சு. ஆல்ரெடி நான் வாங்கியிருக்கிறேன். ஓட்ஸ் எல்லாம் போட்டு நல்லாயிருக்கும். ஸோ அதுவும் பசங்க வந்தோடனே ஈவினிங் சாப்பிட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் இன்றைக்கி ஆக்சுவலாக நாங்கள் மூவி நைட் பண்ணலான்னு சொல்லிட்டு நைட்டு பெட் எல்லாமே இங்கே ஹாலுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஸோ ஹாலில் எல்லாமே ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். பசங்களும் பயங்கர ஈகராக குஷியாக இருந்துட்டு இருந்தாங்க. இன்றைக்கி ஆக்சுவலாக லக்கி பாஸ்கர் படம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி பிளான் பண்ணோம். ஸோ அதற்கு பெட் எல்லாமே இங்கே எடுத்துகிட்டு வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். பசங்களுக்கு எல்லாருக்குமே சேர்த்து அப்படி அழகாக ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். பசங்களும் ரொம்பவே ஈகராக மூவி நைட் அப்பப்போ பண்ணுவோம். ஸோ எல்லாருமே ரொம்ப ஈகராக இருப்பாங்க அந்த மாதிரி பண்ணுறதுக்கு. இன்றைக்கி அதை மாதிரி எல்லோரும் சேர்ந்து ரெடி பண்ணியாச்சு.
அப்படியே எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு சின்னது தூங்க வச்சுட்டேன். சின்னது மூவியெல்லாம் பார்க்காது. ஸோ கொஞ்ச நேரம் அப்படியே வேணா பார்ப்பா, அதுக்கப்புறம் அப்படியே தூங்கிடுவா. ஸோ அதனால் அவளை தூங்க வைக்கிற மாதிரியே தான் ரெடி பண்ணிட்டேன். ஸோ எல்லோரையும் அப்படியே தூங்க வச்சுட்டு நம்ம மூவி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். பெருசாக கொஞ்சம் நேரம் மேபி பார்க்கும். அதனால் அவளும் பார்த்துட்டு அப்படியே தூங்கலான்னு தான் இன்றைக்கி பிளானு. சின்னதுக்கு லைட்டாக கொஞ்சம் காஃப் இருந்துச்சு. ஸோ அவளுக்கு கொஞ்சம் காஃப் மெடிசன் கொடுத்துட்டு அப்படியே அவளை நான் தூங்க வச்சுட்டேன். பெருசுக்குமே அப்பப்போ லைட்டாக இருக்குது, த்ரோட் இச்சிங்காக இருக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தா. ஸோ அவளுக்கும் கொஞ்சமாக கொடுத்துட்டு 2 பேருமே படுக்க வச்சுட்டேன். சின்னது தூங்கிட்டுச்சு. பெருசு வந்து இனி கொஞ்சம் நேரம் புக்கெல்லாம் படிச்சுட்டு அவள் பொறுமையாக தூங்குவா. படம் பார்க்கணுன்னா பார்த்துட்டு அப்படியே தூங்குவா. ஸோ எல்லாமே ஆனால் ப்ரிப்பேர்டாக படுக்க வச்சுட்டேன். நானும் என்னோடய நைட் ரொட்டீன் ஃபேஸில் க்ரீம் எல்லாம் போடுறது எல்லாமே போட்டுட்டு அப்படியே ரெடி ஆகிட்டேன். ஓகே பாய். இனி நாங்களும் மூவி பார்த்துட்டு அப்படியே தூங்க போகிறோம். பாய், குட் நைட்.